சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீ பார்த்த பார்வை குறுநன்றி, நம்மை சேர்த்த இரவு குறுநன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான ஸ்பைசியான செட்டிநாடு மஷ்ரூம் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, நான், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் இந்த செட்டிநாடு குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 2 இன்ச் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அப்புறம் 2 கட்டி பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கணுங்க. பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3 ஸ்பூன் கொத்தமல்லி, 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா அந்த கொத்தமல்லியோட மணம் வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 5 கிராம்பு, 5 பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே பொரிய ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்ச உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஸோ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 3 கிராம்பு, 2 பட்டை, 2 சின்ன பீஸ் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வெடித்ததும் 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வணங்கணுங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக வெங்காயம் வணங்கும். நீ பார்த்த பார்வை குறுநன்றி, நம்மை சேர்த்த இரவு குறுநன்றி. ஆயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி. உயிரே வா. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வணங்கணும். நல்லா பாருங்கள், நல்லா மசிஞ்சு தக்காளி சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கலருக்காக 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் இது வந்து மசாலா வணங்கட்டும். இப்போ வந்து நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோடு சேர்ந்து மஷ்ரூம் வந்து நல்லா வணங்கணும். மஷ்ரூம்லேருந்து அந்த தண்ணியெல்லாம் லைட்டாக விட ஆரம்பிக்கும், அது வரைக்கும் நல்லா வணங்கட்டும். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு, தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணியாக வேணுங்கிறனால 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் வந்து கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக அந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அலசி அதையும் இதில் ஊற்றிடலாம். இதெல்லாம் வந்து குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. மூடி வச்சு 2 விசில் விட்டுடலாம். விசில் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா சொல்லலைங்க, நிஜமாகவே வாசம் வீடே தூக்குது. அவ்வளோதாங்க, சுட சுட ஆவி பறக்க கம கமன்னு நம்ம செட்டிநாடு காளான் குழம்பு ரெடி. இதுக்கு நீங்கள் காளானுக்கு பதிலாக சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.